நடிகர் கார்த்தி அடுத்தடுத்து முன்னணி இயக்குனர்களுக்கு கூட மட்டும் இல்லாம இளம் இயக்குனர்கள் கூடயும் சேர்ந்து படங்கள்ல இணைஞ்சு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. கார்த்தியோடைய கதை தேர்வு மிக சிறப்பானதுன்னும், அவர் ஒரு கதையை ரிஜெக்ட் செஞ்சா ரிஸ்க் எடுத்து அதுல நடிக்க கூடாதுன்னு ஒரு முன்னணி நடிகரும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. வா வாத்தியார் மற்றும் மெய்யழகன் படங்கள்ல நலன் குமாரசாமி மற்றும் பிரேம்குமார் இயக்கங்கள்ல நடிச்சிட்டு வராரு கார்த்தி. இந்த படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதையடுத்து சர்தார் 2 படத்திலையும் இணைஞ்சிருக்காரு கார்த்தி. இந்த படங்களை தொடர்ந்து அவர் தன்னுடைய கார்த்தி 30 படத்திலையும் தற்போது கமிட் ஆகியிருக்காரு. நடிகர் கார்த்தி இளம் இயக்குனர்கள், முன்னணி இயக்குனர்கள்னு எந்த பேதமும் இல்லாம தன்னுடைய கேரக்டருக்கு எந்த வகையில ஒரு கதை முக்கியத்துவம் கொடுக்குதோ அதை மட்டுமே கருத்துல வச்சுக்கிட்டு தன்னுடைய படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. தற்போது வா வாத்தியார் மற்றும் மெய்யழகன்னு கார்த்தி நடிப்புல அடுத்தடுத்து 2 படங்கள் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு வருது. இதுல மெய்யழகன் படத்தினுடைய ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அடுத்ததா இந்த படத்தினுடைய ரிலீஸ ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுல பொன்னியின் செல்வன் 2 மற்றும் ஜப்பான்னு அடுத்தடுத்து 2 படங்களை கொடுத்திருந்தாரு கார்த்திக். பொன்னியின் செல்வன் 2 படம் கார்த்திக்கு சிறப்பா கை கொடுத்த நிலையில ஜப்பான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கவே இல்லை. கடந்த ஆண்டு தீபாவளியொட்டி வெளியாகியிருந்த இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை தான் கார்த்திக்கு கொடுத்திருந்தது. இந்த நிலையில அடுத்ததா அவருடைய மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை அவருடைய அண்ணன் சூர்யா தன்னுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை 96 படம்ன்ற அழுத்தமான காதல் கதையை இயக்கியிருந்த இயக்குனர் பிரேம்குமார் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை போலவே நலன் குமாரசாமி இயக்கத்துல வா வாத்தியார் படத்தினுடைய ஷூட்டிங்லயும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதையடுத்து சர்தார் 2 படத்திலையும் கார்த்தி இணைஞ்சிருக்காரு. இந்த படத்தினுடைய பூஜை போடப்பட்டு ஷூட்டிங்கும் துவங்கப்பட்டிருக்கு. கார்த்தி தன்னுடைய 30வது படத்துல இணைஞ்சிருக்காரு. இந்த கார்த்தி 30 படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்னா, முன்னாடி விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் நடிப்புல டானாக்காரன்ற ஒரு ஹிட் படத்தை கொடுத்திருந்த இயக்குனர் தமிழ் தான் இந்த படத்தை இயக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் கதைக்களத்துல உருவாக இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கடந்த 1960களில் நடக்கிறதா இருக்கக்கூடிய ஒரு பீரியட் படமா கார்த்தி 30 படம் உருவாக இருக்கிறதாவும், இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் SR பிரபு தான் தயாரிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதே போல இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ தீவிரமா நடந்துட்டு வருதுன்னு சொல்லப்படுது. இந்த படத்தினுடைய பூஜை, ஷூட்டிங் உள்ளிட்டவை குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். சரியான இடைவெளிகள்ல தன்னுடைய அடுத்தடுத்த படங்களை சரியான திட்டமிடலோட கமிட் செஞ்சு நடிச்சிட்டு வராரு கார்த்தி. அதனாலதான் பல ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து வெற்றி நாயகனா வலம் வந்துட்டு இருக்காரு கார்த்தி. அவருடைய நடிப்புல கடந்த ஆண்டு வெளியாகியிருந்த ஜப்பான் படம் பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கல. ஆனாலும் பொன்னியின் செல்வன் படம் கார்த்தியோடைய நடிப்புல ஒரு கெரியர் பிரேக் படமா கூட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நலன் குமாரசாமியோட படமா இருக்கட்டும், பிரேம்குமாரோடைய படமா இருக்கட்டும், இவருக்கு என்ன படங்கள் அடுத்து ஹிட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டானாக்காரன் டைரக்டர் தமிழோட தன்னுடைய 30வது படத்துல இணைஞ்சிருக்காரு கார்த்தி. அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.